நெஞ்சில் குடி இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நான் சிக்ஸ் வைக்க போறேன். எபிசோடு 20. வழக்கம் போல படுத்து வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குடுகுடுன்னு ரன்னிங் கிளம்பியாச்சு. போயிட்டு லைட்டா ஒரு வார்ம் போட்டு இன்னைக்கு ஒரு 2 கிலோமீட்டர், ஏன்னா நேற்று 20 கிலோமீட்டர் கறக்க இன்னும் குறையல. வெற்றிகரமா 2 கிலோமீட்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சிற்றுண்டியை சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜிம்மு கிளம்பணும்னு ரெடி ஆனேன். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன யோசனை கேட்காதீங்கன்னா எனக்கே தெரியல. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நண்பரோட வண்டி எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். உடலில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் ஜிம்மில் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு உமன்ஸ் டே. சரி, நம்ம வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு ஸ்டெச்சா பொறுமையா ஒன்னொன்னா பண்ணி முடிச்சாச்சு. ரன்னிங் போறதெல்லாம் பெருமை இல்ல, போயிட்டு வந்து ஒழுங்கா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், இல்லாட்டி பாடி அங்கங்க டைட் ஆயிரும். கரெக்ட் ஆஃப் த டே. ஒரு வழியா அந்த எல்லா ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு வழக்கம் போல 6 பேக்ஸ் வந்துச்சான்னு செக் பண்ணேன். இன்னும் வரலான்னு நண்பர்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகேன்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கிளம்புனேன். எங்கேயுமே சாப்பாடு கடை இல்லை. சரின்னு வழக்கம் போல சேட்டா கடைக்கு போய் ஒரு காஃபியை போட்டு ஒரு பிரெட் ஆம்லெட்டை தாக்கிட்டு வெற்றிகரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நண்பர் சமைச்சிட்டு இருந்தாரு. நண்பர் சமையலே ஜமாயா தான் இருக்கும். சரி, இந்த முட்டை தீர்ந்து போயிடுச்சு, அதனால முட்டை வாங்கலான்னு கிளம்பிட்டேன். முட்டை வாங்க போறப்ப சரியான சம்பவம், பெட்ரோல் இல்ல. சரின்னு இந்த முட்டைக்காரனே வாங்க பார்த்தா அவர் வண்டியை கொடுத்தாரு. போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் கேட்டா கேன்லாம் தர முடியாதுப்பா, போப்பான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, உருட்டு ராஜா சர்வீஸ் தான். வெற்றிகரமா பெட்ரோலை போட்டு ரிட்டர்ன் வருவா முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வரதுக்குள்ள நண்பர் சமைச்சு முடிச்சிட்டாப்ல. சரின்னு 2 முட்டையை வேக வச்சு சாப்பிட உட்காந்துட்டேன். அருமையான சாப்பாடு, நல்லபடியா சாப்பிட்டு அப்படியே கொஞ்சமா எடிட்டிங் வேலை இருந்துச்சு, அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதை முடிக்கிறப்ப நைட் ஆயிடுச்சு. சரின்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் கடைக்கு போய் இட்லி கேட்டா இட்லி இல்லைன்ட்டாரு. அதனாலதான் சோஸ் சாப்பிட வேண்டியதா போச்சு. அப்படியே நம்ம நாயர் கடைக்கு வந்துட்டு ஒரு பாலை வாங்கிட்டு அப்படி ஓரமா நிறைய யோசனைகள், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு முடிச்சுட்டு பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு நண்பர்களே. நீங்களே ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க.